ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு, நல்லா நோட் பண்ணிக்கணும், நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 19,800 மற்றும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 23,400 எனில் அவருடைய ஆரம்ப ஊதியம் மற்றும் ஆண்டு உயர்வு எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறு அணி காணல் முறையில் இக்கணக்கை தீர்க்க. ஸோ கணக்கிலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்வெர்ஸ் மெத்தட்ல தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இன்வெர்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை இதை கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெத்தட் தெரியுதோ அதுல நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க கணக்கை வந்து முதல் சமன்பாடா நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு அவருடைய ஆரம்ப ஊதியம் அப்புறம் நிலையான ஊதிய உயர்வு, இதுக்கு வந்து எக்ஸ் ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ ஆரம்ப ஊதியத்தை வந்து என்னது எக்ஸ் ரூபாய் என்க, ஊதிய உயர்வு அதாவது ஒரு ஆண்டுக்கான ஊதிய உயர்வை வந்து ஒய் ரூபாய் என்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து 19,800 வாங்குறாரு. ஸோ இந்த 19,800 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய ஆரம்ப ஊதியம் கூட்டல் 3 வருஷம் அவருக்கு ஊதிய உயர்வு, ஸோ 3y. ஓகே, அதுக்கப்புறம் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கும் போது என்னது, இது 23,400. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரம்ப ஊதியம் பிளஸ் 9y. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா எழுதிக்கலாம். ax is equal to b. ஓகே, இதுல வந்து a அப்படிங்கிறது நமக்கு 1 3 1 9. ஓகே, அதுக்கப்புறம் x அப்படிங்கிறது என்னது xy. ஸோ a வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அதாவது கெழுக்களுக்கான அணி, எக்ஸுங்கிறது இந்த வேரியபிள்ஸ் xy, அதுக்கப்புறம் b அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் உறுப்புகள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இதை சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ax is equal to b which implies x is equal to a inverse b. ஓகே, ஸோ நாம வந்து 2க்கு 2 அணிக்கு இன்வெர்ஸ் பார்க்கறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை இங்க எழுதிக்கலாம். a is equal to a b c d அப்படின்னு இருந்ததுன்னா a இன்வெர்ஸ் வந்து என்னது 1/ad மைனஸ் பிசி பெருக்கல் இங்க d மைனஸ் பி மைனஸ் சி ஏ. அதாவது இந்த உறுப்புகளை மாத்தி போடணும், இந்த உறுப்புக்கு அடையாளத்தை மாத்தணும். அது போக இங்க வந்து அந்த அணிக்கோவை மதிப்பை வந்து கண்டுபிடிச்சு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம கொடுத்துருக்க கணக்குக்கு எழுதலாம். இங்க வந்து என்னது a is equal to 1 3 1 9. ஓகே, ஸோ அதனால a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ad, அதாவது 9 மைனஸ் பிசி 3 3. அதுக்கப்புறம் இங்க இந்த ரெண்டையும் மாற்றணும். ஸோ இங்க வந்து என்னது 9, ஸோ இது அடையாளத்தை மாற்றும் போது -3. ஸோ இங்க வந்து இங்க -1, இங்க 1. ஸோ 1/9 மைனஸ் 3ங்கிறது 1/6. ஓகே, ஸோ இங்க 9 -3 -1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a inverse b. So this is equal to 1/6 9 -3 -1 1. ஓகே, ஸோ இங்க bங்கிறது 19,800, இங்க 23,400. ஸோ இப்போ வந்து என்னது 1/6 இந்த நிறைய இந்த நிறையா பெருக்கணும். ஸோ 9ஆல இதை பெருக்கணும், 3ஆல இதை பெருக்கி நம்ம இங்கே எழுதணும். ஸோ சிம்பிளை பண்ண நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னா 1,08,000. ஸோ 1,08,000. இப்போ நம்ம
மைனஸ் ஒன்னால இதை பெருக்கணும், அப்புறம் பிளஸ் ஒன்னால இதை பெருக்கணும். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல இருந்து இதை கழிக்கணும்னு அர்த்தம். ஓகே, அப்ப நமக்கு கிடைச்சிக்கிறது வந்து என்னது 3600. ஓகே, ஸோ இப்போ வந்து இது எக்ஸுங்கிறது என்னது XY. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஆன்சர் எழுதலாம். எக்ஸுங்கிறது என்னது ஆரம்ப ஊதியம். ஸோ ஆரம்ப ஊதியம் அப்படிங்கிறது என்னன்னா இதை வந்து நாம 6ஆல வகுக்க கிடைப்பது. ஓகே, இது 6ஆல வகுக்க நமக்கு 18,000 கிடைக்குது. ஓகே, ஸோ 18,000. அடுத்து வந்து என்னது ஒய் அப்படிங்கிறது ஊதிய உயர்வு. ஒரு ஆண்டுக்கான ஊதிய உயர்வு. அது வந்து எவ்வளவு ரூபா அப்படின்னா இந்த 3600 6ஆல வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 600 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.